2008 வருஷம் தச்சக்குடி கிராமத்துக்கு சமத்துவ கிராமம்னு ஜனாதிபதி விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அங்கே ஏழை பணக்காரங்க மேல் சாதி கீழ் சாதின்னு பிரிக்காமல் தாயா புள்ளையா பழகுவாங்க. 2 பேரும் சம்மந்தம் கூட பண்ணிக்குவாங்க. அதனால் உங்கள் விஷயத்தில் சின்ன நம்பிக்கை இருக்குது. தாமரை குடும்பம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பம். இவ அப்பா லோகநாதன் என் ப்ரெஸ்ஸில் தான் 20 வருஷமாக வேலை செஞ்சிட்டு இருந்தான். பாவம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சுவலி வந்து அதுக்கப்புறம் இவ அம்மா வள்ளிமயில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவளை வளர்த்து ஆளாக்குனான். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுருக்கேன். வள்ளிமயில் என் பேச்சை தட்டாது. இருந்தாலும் பொண்ணை பார்த்து ஜாதகம் பொருத்தெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட கல்யாணம் முடிவு பண்ணுற சூழ்நிலையில் உங்கள் விஷயத்தை வள்ளிமயில் எப்படி எடுத்துக்கொன்னு எனக்கு தெரியலை. நான் பேசி பார்க்குறேன். நீ போமா. என்னடா மனசு பதறுதா? 10 வருஷம் பழகின மாதிரி இப்படி துடிக்கிற? தைரியமாடுறா. காக்கா குருவி கூட காதலிக்குது, நீ காதலிக்க கூடாதா? அவ உனக்குன்னு இருந்தா யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓ போடா. சின்ராசு, நான் வள்ளிமயில்கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் தோப்பு தொரவு காடு கரன்னு நீங்கள் சுற்றிட்டு தெரியக்கூடாது. யாராவது பார்த்தா அதுவே பிரச்சனையாயிடும்பா. ஏன்னா நீ அசலூர்காரன், புரிஞ்சுதா? ஓ என்ன ஓய், நீரும் உன் வயசில் இந்த மாதிரி காதல் கீதல் ஏதாவது? இல்லை ஓய், 19 வயசுலேயே மாமியை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. ஆனால் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு இப்போ தானே புரியுது. புரியும் புரியும், வா. ஏய், அந்த பையன் பேசுது. யாரு? அதாண்டி அந்த மாப்பிளக்கார பையன். இந்த பேசு பேசு பேசுடி. ஹலோ. ஏங்க பேசுறதுக்கு காசு கேப்பீங்க போல இருக்கு. நான் தான் பேசணுமா? ஏன் உங்க அம்மா கிட்ட என் நம்பர் வாங்கி பேச மாட்டீங்களா? அதான் நீங்க பேசிட்டீங்களே. வீட்டுல தை மாசம் கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. நான் ஐப்பசி மாசமே முடிச்சுக்கலாம்னு சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றது? ஏங்க ஃப்ரீயாவே பேச மாட்டீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னமா லூட்டி அடிக்கிறாங்க தெரியுமா? வச்சிட்டுமா? ஏங்க நான் தான் கூப்பிட்டுருக்கேன், என் காசு தான் போகும். பேசுங்க. தலை வலிக்குது. ஓகே ஓகே, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாளைக்கு கூப்பிடுறேன். குட் நைட். அந்த பையன்கிட்ட அன்பா ஆதரவா 2 வார்த்தை பேசக்கூடாதா? கடங்காரங்கிட்ட பேசுற மாதிரி பேசுற. உன்னை எப்படி கரை சேர்க்க போறனோ தெரியல. கந்தா, நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குதுடா. தாமரை அம்மா என்ன சொல்லுமோ தெரியல. ஞானவேலையா வேற தாமரையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. வெளியில் தானே பார்க்கக்கூடாதுன்னாரு. அவள் வீட்டிலேயே போய் பார்த்துட்டா. ஏய் பூம் பூம் மாட்டுக்கறா, இங்க வா. டே கந்தா, வாடா. என்னம்மா? என் மக கல்யாண விஷயமா குறி பார்க்கணும். நீ கொஞ்சம் இரு, அடுப்புல சோறு இருக்கு, கவுத்துட்டு வந்துடுறேன். நீ உள்ள போ. என் பொண்ணு தாமரைக்கு
வரிச்சுக்குடியில மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். ஜாதக பொருத்தம் கூட பார்த்தாச்சு. வர தையில கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பாக்குறோம். உன் மாட்டுக்கிட்ட உத்தரவு கேட்டு சொல்லு. ஏ தம்பி, இந்த கேட்டு சொல்றேம்மா. கந்தா, இந்த அம்மா சொன்னதை கேட்டியா? இந்த வீட்டோட சௌபாக்கியவதி தாமரைக்கு வரிச்சுக்குடியில மாப்பிள்ளை பார்த்து முடிவு செஞ்சிருக்காக. போற இடத்துல மக சீரும் சிறப்புமா வாழணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. அம்மாவோட ஆசை நிறைவேறுமான்னு அருள் வாக்கு கேட்டு சொல்றா கந்தா. பொண்ணை வரிச்சுக்குடியில கட்டி கொடுத்துடலாமா? வேற இதை விட நல்ல சம்பந்தம் அமையுமா? அந்த பொண்ணு மனசுக்குள்ள யாரையும் நினைச்சிட்டு இருக்காளா? அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் அமையுமா? சாப்பிடு. சின்ராஸ் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு தெரியும்ல? தாமரை வேற இடத்துல கட்டி கொடுத்துருவாங்களோன்னு என் மனசு என்ன பாடுபடுச்சு தெரியுமா? என் நெஞ்சில பாலை வாத்துட்டியடா. என் மனசு முழுக்க தாமரை நிறைஞ்சு நிக்கிறாடா. என்னை பார்த்து எப்படி சிரிச்சா பார்த்தல, அவ இல்லைன்னா நான் செத்து போயிடும்டா. நீ உத்தரவு கொடுக்கும் தான் எனக்கு உசிரே வந்துச்சு. நீ சொல்லிட்டேல, நிச்சயமா தாமரை எனக்கு தான்டா. ஏய் சின்ராசு, என்னடா ஒரு தார் பழத்தையும் மாட்டு வாய்க்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்க? மாட்டுக்கு பசினே. ஓஹோ, ஒன்று செய்வேன். நம்ம பாய் கடையில் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுவேன். யாரா இவன் மனுஷனுக்கே வழியாக்கான ஒரு மாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்காரன். ஒன்று தின்னுவாப்போ. பழம் நல்லா ருசியா இருக்குடா. இன்னொன்று விடுவேன். மாட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், சும்மா உரிச்சு உரிச்சு தின்னுட்டு இருக்க. ரொம்ப தான் பூ பண்ற. சும்மா இருண்ணே. 250 ரூபா கொடுத்து பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், உரிச்சு உரிச்சு ஓன் வாயில தள்ளிட்டு இருக்க. 250 ரூபா கொடுத்து பழம் வாங்கினியா? இவன்ட்ட பணம் கொஞ்சம் விளையாடும் போல இருக்கு. இவன் அவனத்தான் இருக்குமோ? டேய், தாமரை வீட்டுக்குள்ள திருடன் வந்துட்டானமே, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியுமே, ஊருக்குள்ள பேசிட்டாங்க. டேய், அது நீதானே? சும்மா விளையாடாதனே, எனக்கு திருட்டு பழக்கம் கிடையாது. டேய், தைரியமா சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எங்க நீங்க தான் கலவன்றீங்க, அதனாலதான் ஊருக்குள்ள எல்லாரும் உங்களை கட்டி வச்சு அடிச்சாங்களாமே. அது உனக்கும் தெரிஞ்சு வச்சா? பெரிய மனுஷன்றீங்க, இப்படி அடி வாங்கலாமானே? டேய், நான் அடி வாங்கினது உண்மைதான்டா. ஆனா சத்தியமா தாமரை வீட்டு பக்கம் கூட நான் போலடா. அப்ப ஏன்னு ஆளுகளை பார்த்துட்டு ஓடுனீங்க? அது அப்புறம் உனக்கு தெரியும்? ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. லண்டன் பிபிசி நியூஸ் மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கடா. ஆமா, எதுக்கு நான் கருவத்தூர்ல இருந்து எந்திரிச்சு ஓடுனேன்? இங்க வா. ஓ, அப்ப நீங்க மாட்டுறது காரியாபட்டி கனகா மேட்டர்லையா? இதை எப்படிடா நான் வெளியே சொல்லுவேன்? அதான்டா, இதுக்கு அது பெட்டர்னு வழிய நானே ஏத்துக்கிட்டேன். என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் தானடா. ஆமா ஆமா ஆமா, ஒரிஜினல் திருடன் யாரு? தாமரை வீட்டுக்கு போன ஒரிஜினல் திருடன் யாரு? விடமாட்டேன்டா. வெளியூருக்கு போன வெத்தலை ஜோசியம் வரட்டும், அந்த திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் தலைய மொட்டை அடிச்சு கரும்புளி செம்புளி குத்தி கழுத மேல ஏத்தல. நான் உதார் கணேசன் இல்லடா, வர்றேன்டா என் பூம்பும் புல்டோசர். உடனே கோவிலுக்கு வந்து ஞானவேல் ஐயாவை சந்திக்கவும். இப்படிக்கு நாராயணன். நீர் பரந்த நீர் புன்சடை மேலோ நிலாவின் மதிசூடி ஏர் பரந்த வினவெல் வலை சோர என் உள்ளங்கவர் கல்வன் உலர்பரந்த உலகில் முதலாகிய ஓரூரிது
வெண்ண பேர் பரந்த பிரமாபுரமேவிய பெம்மானி ஓம் சிவாய நம.